நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு நம்ம பேச்சை தவிர ஊரில் யார் சொன்னாலும் நம்புவாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? செல்வி அக்கா வீட்டுக்கார் சொன்னார் கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைக்காதுன்னா கிடைக்கணும். ராமரை என்டிஆர் ராமர் வேஷம் போடுவாங்க எல்லாருமே ப்ளூ கலர் அடிச்சிட்டோமா, அதனால் மக்கள் மனசுலன்னா ராமர் ப்ளூன்னு நினச்சிக்கிறாங்க. ராமர் கருப்பு. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னா எல்லாத்துலேயும் இல்லைங்க. சிலது வந்து ஆண்களுக்கு நல்லா இருக்கும், சிலது வந்து பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்கள் பரதநாட்டியம் ஆடினா தான் அழகு. அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல்ஸு, கையில் மெகந்தி, புருவம் திருத்தி, பெரிய சடை வச்சு அதில் ஒரு அலங்காரம் பண்ணி அவங்க ஆடினா லட்சுமிகரமாக இருக்கும். பெண்களை சேர்க்கலை அப்படின்னா பெண்கள் கிடையாதுல்ல, டைரக்டர் அந்த மாதிரி போஸ்டில் இருப்பாங்களே தவிர ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க. பெண்கள் இல்லைன்னு. ஏன் சார் இல்லைன்னு அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எப்பவுமே லேடிஸுக்கு பற்ற வைக்க தெரியுமே தவிர அணைக்க தெரியாதுன்னு. ரைட் ரைட் ரைட். நம்ம தமிழக அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை தருது. முதல்ல தரேன்னு போட்டாங்க, அப்போது யார் யாருக்கு இல்லைன்னு போட்டாங்க. அதை படித்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு வராது, நம்ம ஒய்ஃபுக்கு வராது. ஏன்னா சொந்தமாக ஒரு 3 வீடு வச்சிருக்கு சென்னையில், வாடகைக்கு விட்டுருக்கேன். நீங்கள் உடனே தப்பாக நினைக்கூடாது. கார் இருக்குது, அதனால் நமக்கு கிடைக்காது முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என் ஒய்ஃபு கிடைக்கும்ன்றான். நான் சொன்னேன், இல்லைம்மா நமக்கு கிடைக்குங்க. எப்படின்னா பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிச்சு, செல்வி அக்கா சொல்லிச்சு. செல்வி அக்கா வந்து பிளம்பரோட ஒய்ஃபு, அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. இல்லை என்ன பிரச்சனைனா நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு நம்ம பேச்சை தவிர ஊரில் யார் சொன்னாலும் நம்புவாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? செல்வி அக்கா வீட்டுக்கார் சொன்னார் கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைக்காதுன்னா கிடைக்கணும். அதுக்காக தனியாக போய் அதுவும் எப்படின்னா நானும் என் ஒய்ஃபும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடாது, அவங்க பேரில் தனியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏமாற்றி 1000 ரூபா பிடிங்கிடுவோம்மா 1000 ரூபாவை. அப்புறம் என் ஒய்ஃபு பேரில் போயிட்டு தனியாக அக்கௌண்ட் ஆரம்பித்து கொஞ்ச நாள் 10 நாள் ஆச்சு சார். ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேங்க்லேருந்து ஏதோ வந்துருக்குது பாருங்க. நான் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் இல்லை, அந்த பிரான்ச்சு வேறு இடத்துக்கு மாறிக்குது, உரிமைத்தொகை வரல. அதனால் எது யாரோட சப்ஜெக்டுன்றதில் பார்த்துட்டு நம்ம விட்டுடணும். பெண்களை நம்மளும் அப்படிதான். இந்த புடவை கடைக்கு போனால் அவங்ககிட்ட விட்டுணும். நானும் ரொம்ப தெளிவானவன். புடவை எடுக்க போனால் கூட சும்மா நம்ம பில்லு கொடுக்க கூட்டி போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சப்ஜெக்டெல்லாம் சொல்லக்கூடாது. அன்றைக்கி என் ஒய்ஃபு புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த அளவு பார்த்து ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு என்ன பண்ணேன், அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணார், மேடம் ராமர் ப்ளூவில் எடுத்துக்கிறீங்களான்னு. எனக்கு டக்குன்னு திரும்பினேன், ராமர் ப்ளூவா அப்படின்னா. ஆமாம் சார். நான் சொன்னேன், தம்பி தப்பாக பேசாத, ராமர் எப்போ ப்ளூவாக இருந்தார்? ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு, ராமர் கருப்பு தம்பின்னா. இல்லை சார் ப்ளூ அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன தம்பி இப்படி பேசுகிற? ஏன்னா நம்ம ராமரை என்டிஆர் ராமர் வேஷம் போடுவாங்க எல்லாருமே ப்ளூ கலர் அடிச்சிட்டோமா, அதனால் மக்கள் மனசுலன்னா ராமர் ப்ளூன்னு நினச்சிக்கிறாங்க. ராமர் கருப்பு. உடனே நம்ம படிச்சிருக்கோமா, வாய் வச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. கம்பன் சொல்லியிருக்கான், வெய்யோன் வழி தன்மையை நீங்கள் விரிஜோதி இல்லை. அவன்லாம் நிறுத்து சார். நான் என்னென்ன, நான் சம்பளம் வந்து என் முதலாளிகிட்ட வாங்குறேன்னா கம்பர்கிட்ட வாங்குறேன்னா. எங்கள் முதலாளி சொல்லியிருக்காரு ராமர் ப்ளூன்னு, நீ வேலையை பாருண்ணா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தர் சப்ஜெக்டில் ஒருத்தர் போகக்கூடாது சார். சிலது ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னா எல்லாத்துலேயும் இல்லைங்க. சிலது வந்து ஆண்களுக்கு நல்லா இருக்கும், சிலது வந்து பெண்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் இது பாருங்கள், பரதநாட்டியம் பாருங்கள். பரதநாட்டியம் பெண்களுக்கானது. பெண்கள் பரதநாட்டியம் ஆனால் தான் அழகு. அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல்ஸு, கையில் மெகந்தி, புருவம் திருத்தி, பெரிய சடை வச்சு அதில் ஒரு அலங்காரம் பண்ணி அவங்க ஆடினா லட்சுமிகரமாக இருக்கும். அது பெண்களுக்கான. சில ஆம்பளைங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்கும். ஏண்டா அவனுக்கு இந்த தலைவலி, சட்டை போடாமல் நகை போட்டுக்கின்னு அவனும் மெகந்தி வச்சுக்கின்னு அவனும் புருவத்தை திருத்திக்கின்னு இப்படின்னா நமக்கு வந்து பாவம் வந்துடு, கீழே வந்துடு ரொம்ப பாவமாக இருக்கும். பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு. அதே மாதிரி தவில் இருக்குல்ல, அது ஆண்களுக்கானது. ஆண்களுக்கு வந்து தவில் வாசிக்கிறதுன்றது ஒரு கம்பீரம். சட்டை கூட இல்லை சார், ஒரு செயின் போட்டுப்பாங்க, கையில் மோதிரம் போட்டுப்பாங்க, பாஸ்டா வச்சிங்களா, பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க சார்,
அவங்க வாசிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. டபுள்யே இந்த அம்மா இந்த போடுதே. அவங்க புருஷன் சார், அவர் மேலே அந்த செல் போடுறாரு, அவர் தான் புருஷன். ரைட், முடிஞ்சு போச்சு. சில பேருக்கு தான். நான் கூட கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், சார் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு சரிசமமாக அவங்க மிலிட்ரிக்கு வந்துட்டாங்க, ஃப்ளைட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லா வேலையிலையும் சரிசமமாக எல்லா வேலையிலையும் இருக்காங்களே, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார்ண்ணே. என்ன தம்பினாரு? ஒன்றும் இல்லை சார், இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, ஃபயரு, இந்த 10 கிச்சுனா என்ஜின் வண்டியில் வராங்கல்ல, அதில் ஏங்க பெண்களை சேர்க்கலை அப்படின்னா, பெண்கள் கிடையாதுல்ல, டைரக்டர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருப்பாங்களே தவிர ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க, பெண்கள் இல்லைன்னு. ஏன் சார் இல்லைன்னு? அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எப்பவுமே லேடிஸுக்கு பற்ற வைக்க தெரியுமே தவிர அணைக்க தெரியாதுன்னு. ரைட். அதாவது எந்த வேலை யார்கிட்டன்றது இருக்குது. அதே மாதிரி தான் சார் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வரும் சார். பிரச்சனை வரும், நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். சும்மா எனக்கு சுகர் வந்ததுங்க, சுகர் இருக்குமான்னு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ண தெரியாதமா ஓய்விட்டு போயிட்டேன். டாக்டர் செக் பண்ணி கண்டிப்பாக சுகர் அப்படின்னாரு, ரொம்ப நன்றி அப்படின்னா. என் ஒய்ஃபு டாக்டர் கேட்டா, டாக்டர் சுகர் எப்படி வருதுன்னு. நான் கூட சரி நமக்காக ஏதோ டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறா போல அப்படின்ட்டு கம்முன்னு இருந்தேன். டாக்டர் கேட்டால் சுகர் எப்படி வருது டாக்டர்? உடனே டாக்டர், அது வந்து ஜீன், இவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு இருந்தால் வருமா அப்படின்னா. அப்படின்னா எங்கள் பெரிய நாத்தனாருக்கு ஏன் வரலன்னா, அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது கவலை இல்லை, எங்கள் பெரிய அக்காவுக்கு ஏன் இன்னும் சுகர் வரலன்றது தான் கவலை. ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் சொன்னார், நீ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி சார், காலையில் ஒரு 1/2 hour நடந்துருங்க, வாக்கிங் பெஸ்ட்டு அப்படின்னாரு. சரிங்க சார்ண்ணே. அடுத்த நாள் அப்புறம் சொல்லும்போது சொன்னார், சார் எப்போவுமே 40+ வாக்கிங் மஸ்ட்டு சார், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னாரு. சரிங்க சார் சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வாக்கிங் கிளம்புனேன் சார். ஒய்ஃபை பார்த்தேன். டாக்டர் ஜென்ரலாக சொன்னார், 40+ எல்லாரும் வாக்கிங் போகணுன்னு, நீயும் வரியான்னு. இல்லைங்க, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது, நீங்கள் போங்க அப்படின்னா. அதாவது வாக்கிங் போகிறவங்களாம் நல்ல மனசு இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்புறம் மெரிடாவில் தான் வாக்கிங் போனேன். அங்கே போய் பார்த்தோன்னா தான் சரி தெரியுது, வெறும் ஜென்ஸு தான் அதிகம். நிறைய ஜென்ஸு பார்க்குற நாய் கூட்டின்னு வரானுங்க வாக்கிங்க்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க வாக்கிங்கு நாய் கூட்டின்னு வரேன்னு. இது ரொம்ப சௌகரியம் சார், கூட பேசாது, நமக்கே திடீர்னு மூச்சு வாங்குச்சு வச்சிங்களேன், நீங்கள் நிறைய சிகரெட் குடிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு மூச்சு வாங்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார். ஒரு நாளைக்கு நான் வந்து கணக்கு செலவு வரையும் போவேன், திரும்பி வந்துடுவேன். ஒரு நாளைக்கு ஜீவி வரையும் போவேன், திரும்பி வந்துடுவேன். எப்போ திரும்பி கூப்பிட்டாலும் கூட வந்துடுறேன் சார், அதனால கவலை இல்லைண்ணா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாம் சார். சில விஷயம்லாம் அப்படி தான் சார். சில விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியும். எனக்கு இந்த மேஜிக் ஷோ இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா மேஜிக் ஷோ போவேன்னா டிக்கெட் விலை அதிகம். ஃபஸ்ட்டு ரோலெல்லாம் 500 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா டிக்கெட்டுன்னு வாங்க. பின்னால் வந்து பார்த்தா நம்ம ஹைட்டுக்கு தெரியாது வேறு சரியாக. டிக்கெட் வாங்கி போயிட்டு உட்காந்துருக்கேன். என் ஒய்ஃபு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சார். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், பட்டிமன்றம் பேசுகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், அதனால் மூளை ரொம்ப கெட்டு போயிருக்கு. மேஜிக் ஷோவை நம்மளால் பார்க்க முடியல. அவன் இப்படின்றான், கொடை வருது, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் யோசனை பண்ணுறான், அது என்ன கொடையை எது உள்ள சொருவி எடுத்துக்கிறான். அந்த யோசனையிலே இருந்தீங்கன்னா மேஜிக் ஷோ சுவைக்காது. ஆனால் என் ஒய்ஃபு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நல்லா ரசிக்கிறாங்க. அவர் ஒரு டேபிளில் ஒரு தொப்பி வச்சுருந்தார் சார், எட்டா முயல் வருது. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கொண்டாட்டம். எப்படிங்க முயல் வந்ததுன்னா, அவர் இன்விடேஷன் வச்சார், வந்தது விடு அப்படின்னா. எனக்கு முயல் வந்து எப்படி டேபிளுக்கு உள்ளே வச்சுருப்பானா அதனால் சில விஷயங்கள் நமக்கு ஆனந்தமாக இல்லாதது மற்றவருக்கு ஆனந்தமாக இருக்கும். அதுதான். அதே மாதிரி தான் இந்த சர்க்கஸ் எனக்கு அவ்வளோவா, ஏன்னா அங்கேயும் டிக்கெட் வேலை அதிகம். 300 ஒரு நாள் ஒரு நாள் என் ஒய்ஃபை சர்க்கஸுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐட்டம் என்னென்னா, ஒரு வட்டமான, நம்ம கோயிலுக்கு முன்னாடி வரையும் ஒரு வட்டமான பிளைவுட் சார். அதில் ஒரு ஆள் வந்து இப்படி இருக்கான், அது பலகை சுற்றுது, அந்த ஆள் அப்படியே சுற்றின்னு வரான், டைட்டாக கட்டியிருக்காங்க. ஒரு 15-20 அடியில் ஒரு லேடி கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு கத்தி எடுத்து அடிக்குது. இது அந்த ரவுண்டு சுற்றுதில்ல, அந்த பலகையில் அடிக்குது. அந்த ஆள் மேலே படவே இல்லை, பிரமாதமாக இருந்தது.
நான் வாய வச்சேன்னு சும்மா இருக்கக்கூடாதா? என் ஒய்ஃபு கிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணேன், அதாவது இந்த மாதிரி ரிஸ்க்கான இதில் என்ன பண்ணுவாங்க, சர்க்கஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் அதிகம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். என் ஒய்ஃப் இல்லை, அதில் கண்டிப்பாக அது ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கிடையாது. உடனே நான் ஈகோ, உனக்கு தெரியுமா ரொம்ப அப்படிதான் சொன்னேன். இல்லைங்க, கண்டிப்பாக அது ஒய்ஃப் இல்லைங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒய்ஃபாக கண்டு இருந்தது 3 கத்தியும் இறங்கியிருக்கோம் உள்ள அப்படின்னா. அவள் சொன்ன டோனு சார், பயந்துட்டேன். நல்ல காலம் நம்ம சர்க்கஸில் வேலை செய்யலை, ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன், தச்சேன், எல்லாமே. மகிழ்ச்சி என்பது எது? நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, மகிழ்ச்சி என்பது வெளியே இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இல்லை, மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவது அல்ல, உள்ளே இருந்து வெளியே போவது. நீங்க ஒரு நாள் காலையில எழுந்து வெளியில போகும்போது மகிழ்ச்சியாக போங்க, அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எது எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை. உண்மையா? இப்போ நம்ம ஆபீஸ்ல மேலதிகாரி திட்டினா நம்ம உடனே என்ன சொல்றோம்? வீட்டில் இருக்கிற கோபத்தை நம்ம மேல காமிக்கிறோம். அது உண்மை. வீட்டில இருந்து புறப்படும் போது மகிழ்ச்சியாக புறப்படுங்க, அந்த நாள் ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கும். சிரிச்ச முகத்தோட இருங்க. ஏன்? சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்கள தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும்.